இந்த ஆளையே இவ்வளோ நாளாக விட்டு வச்சுருந்தீங்க, இதுக்கு முன்னாலேயே சிறைப்படுத்தலை அப்படின்னு கேட்டாங்க. முதல்வர் குழுகுழு ஊட்டியில் ஜாலியாக உல்லாசமாக இருக்கும்போது பழ கண்காட்சி, மலர் கண்காட்சி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைங்களோட ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு மன்னராட்சி போனால் கரெக்டாக கொத்தா தூக்கிட்டு வர முடியும். இன்னும் ரைடு இருக்கு. அப்படி மீன் இதெல்லாம் க்ளோஸே ஆகாது. 2026 தேர்தல் வரைக்கும் இது போய்கிட்டே தான் இருக்கும். டெல்லி முதல்வர் எனக்கு பிரச்சாரம் பண்ணணும், பிரச்சாரம் பண்றது தனி மனித உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க ஜாமீன் கொடுத்தாங்க. கேவலம். அக்டோபர் 27 அந்த மாநாடு நடந்த போது அவங்களுக்கு இருந்த ஆப்டிக்ஸ், அந்த தோற்றம், விளம்பரம், அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. அந்த பேரிகேட்ஸ் எல்லாம் கூட பரட்டி விட்டாங்க, பூச்செடிகள் எல்லாம் காமித்தி போட்டுட்டாங்க, செப்பல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 செருப்புகள் அங்கேயே கிடந்தது. அதுக்கப்புறமா பால் பீச்சுறாங்க, அதாவது பால் பாக்கெட் எடுத்து இப்படி பீச்சுறாங்க. ஓ மை காட். பிரசாந்த் கிஷோர் முதல்லயே சொல்லியாச்சு, உனக்கு 10% தான், அரௌண்டு 10% தான், 9%ஓ 11%ஓ இருக்கும், அவ்வளோதான். நீ முதல்வரெல்லாம் ஆக முடியாது. பிரசாந்த் கிஷோர் அவருக்கு சொல்லுவார், நீ உன்னுடைய கொள்கை எல்லாத்தையும் மூடி வைய, டிஎம்கேயை வெளியில் ஏற்றணும், வெளியில் அனுப்பணும், நீ ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணிக்கன்ட்டு அவர் சொல்லுவார். ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணல் பிரபல அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். விரைவில் தமிழகத்தின் மணீஷ் சிசோடியா பிடிபடுவார் அப்படின்னு பாஜகவினுடைய மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா சொல்லியிருக்கார். யார் சார் அந்த மணீஷ் சிசோடியா? இது சின்ன குழந்தைங்களை கேட்டாலே தெரியும். மணீஷ் சிசோடியா டெல்லி துணை முதல்வர். முதல்ல அவர் தான் பிடிச்சாங்க, முதல்வரை பிடிக்கல. முதல்வர் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சாரு, எப்படி இவங்களை மாட்டி விட்டுறலாம், இவரோட போட்டுன்னு நினச்சாரு. அதுக்கப்புறம் முதல்வரையும் பிடிச்சிட்டாங்க. முதல்வரை பிடிச்சதுக்கு அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. உயர்நீதிமன்றத்தில் இடி சில தகவல்களை எல்லாம் க்ளோஸ்டு என்வலப்பில் கொடுக்குறாங்க, அதாவது நீதிபதியினுடைய தனிப்பட்ட பார்வைக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே அவங்க கேட்ட ஒரு முதல் கேள்வி, இந்த ஆளையே இவ்வளோ நாளாக விட்டு வச்சுருந்தீங்க, இதுக்கு முன்னாலேயே சிறைப்படுத்தலை அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த விவகாரம் போச்சு. அந்த விவகாரம் நடந்து 1.5 வருஷம் ஆச்சு. அப்போவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உண்மையிலேயே உங்களுக்கு புத்தி இருந்ததுன்னா உஷாராக இருக்கணும். அங்கே கை வச்சுட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். உங்களுடைய ஆதாரங்கள், உங்களுடைய என்னென்ன தடயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் அழிக்கணும். இதெல்லாம் நான் சொல்லி தரணுமா உங்களுக்கு? அதில் தொடர்பு இருக்க வாய்ப்பு இல்லை, நாம் தெளிவாக இருக்கோம் அப்படின்னு. அதில் செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்? செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்? அதிமுக ஆட்சியில் நடந்த சமாச்சாரத்துக்கு தான் இந்த வழக்கு வந்திருக்கு அப்படின்னாரு. முத்துசாமி என்ன சொன்னார்? ஏடிஎம்கேல என்ன கவர்மெண்ட்டில் என்ன நடைமுறை இருந்ததோ அதே நடைமுறையை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்படித்தானே உங்களுக்கு 1000 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிலிமினரி அறிக்கை, அதாவது அது ஃபைனல் கிடையாது, ஒரு ட்ரையல் தான். 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. டெல்லியில் அந்த மேட்டர் நடக்கும்போதே நமக்கு தெரியும், தமிழ்நாடுலேருந்து கூட சரக்கு அங்கே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் நம்மளுக்கு கசிந்தன. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது உறுதி செய்யப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டெல்லினா டெல்லி மட்டும் இல்லை, அந்த ஒரு 50-60 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்கிற சமாச்சாரம் கிடையாது. ஆல் இண்டியாவில் எங்கெங்கெல்லாம் சரக்கு பண்ணுறீங்களோ அங்கேருந்தெல்லாம் அங்கே சரக்கு போக முடியுங்கிறது ஒன்று. அதே மாதிரி டெண்டர்கள் அவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. பினாமி பேரில் யார் வேணாலும் எடுக்கலாம். கவிதா அப்படி தானே உள்ளே போனது. டெல்லிக்கும் ஹைதராபாத்துக்கும் 1500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஆனால் கவிதா அங்கே அந்த இதில் மாட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே சமயத்தில் தான் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தொழிலதிபர்கள், அதாவது இந்த கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, டெண்டர் வாங்குறவங்க, இந்த சாராய வியாபாரத்தில் ஈடுபட்டவங்க, அவங்க ஒரு 2-3 பேருடைய பேர்லாம் அடிபட்டது. நாயர் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பேர் அடிபட்டது. அந்த நாயருங்கிறவர் கேரளாக்காரர். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரி
இவங்க வந்து அதை முக்கியமாக எடுத்து, அதாவது சாராயத்தில் மட்டும்தான் இனிமேல் ஊழல் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஆம் ஆத்மி கட்சி அரசு நினச்சி அதை பண்ணுறாங்க. நம்ம வந்து ஆண்டாண்டு காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால நம்மளை பிடிக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சா நான் என்னத்தை சொல்கிறது. இந்த புள்ளி வந்து முதல்வரையும் இணைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இல்லை, முதல்வர் வரைக்கும் இணைக்குமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அதாவது முதல்ல 1.5 மாதம் 2 மாதம் முன்னால் அவங்க வந்து முதல் சோதனைக்கு வந்தபோது விசாகன் அவருடைய அந்த பெண் அதிகாரி மற்றவர்களெல்லாம் வந்து என்கொயரி பண்ணாங்க. அவங்களுக்கு உடம்பு ஆடியே போச்சு. அதாவது கம்ப்ளீட்டாக நிலைகுலைஞ்சு போயிட்டாங்க. 3 மொபைல் 5 மொபைலு, அதுக்கப்புறமா கணினியினுடைய அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய ப்ராசஸிங்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இந்த ட்ரிப்பு அதுக்கப்புறமா கோர்ட் கேஸ் நடந்தது. கோர்ட் வந்து கோ அஹெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா உடனே அவங்க ஆக்ஷன் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? பண்ணலை. 15 நாள் இதெல்லாம் ஆற போட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு பண்ணுறாங்க. அதுவும் எப்போ பண்ணுறாங்க? முதல்வர் குழுகுழு ஊட்டியில் ஜாலியாக உல்லாசமாக இருக்கும்போது, பழக்கண்காட்சி மலர் கண்காட்சி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, குழந்தைங்களோட ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு மன்னராட்சி, ஆதவ அர்ஜுனா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அந்த மன்னராட்சி இதான் நடக்கிறதுங்கிறத நிரூபிக்கிற மாதிரி அந்த ஒரு நிகழ்ச்சியில் இருக்கும்போது இங்கே வந்து உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது திருப்பியும் அதே விசாகன், அதே அதிகாரிகள் கிடையாது. புதிய பெயர்கள் வெளிவருகின்றன. எப்படி? இந்த ஒரு 4-5 பேர், அந்த கே ஸ்மார்ட் மாதவன், ஆகாஷ் சொல்கிறேன், ஆகாஷ் பாஸ்கரன், இவரோட ரத்தீஷ், இந்த மாதிரி பெயர்கள்லாம் புதிய பெயர்கள்லாம் வெளியில் வருது. இப்போ அடுத்தது இது முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க 2 பேரும் எப்போ பிடிபட போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியாது. அவங்க என்னமோ லண்டனுக்கு போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஒருத்தர் துபாய் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் லண்டன் சொல்கிறாங்க. இப்போ அமலாக்கத்துறை அதிகாரிகளே லண்டனுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். லண்டனுக்கு போனால் உடனே டக்குன்னு அப்படியே தூக்கிட்டு வந்துட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேருக்கு மனசில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதை கிளியர் பண்ணிடுறேன். விஜய் மல்லையா எங்கேருந்து போனார்? நீரவ் மோடி போனார், சோக்சி போனார், அதுல் சோக்சியா அவர் போனார். அதாவது கீதாஞ்சலி ஜேம்ஸ் அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. நம்ம நித்யானந்தா கூட ஓடி போயிட்டார். லலித் மோடி ஓடி போனார். ஆனால் அவங்கெல்லாம் அங்கே போகிறதுக்கு முன்னாலேயே அங்கே குடியுரிமை வாங்கிடுவாங்க. அதனால் அசைலம் நான் சீக் பண்ணுறேன், அதாவது எனக்கு அடைக்கலம் சொல்லிட்டு அப்ளிகேஷன் பண்ணிடுவாங்க. அது வந்து அந்த நாட்டினுடைய நீதித்துறையில் போய் மாட்டிக்கும். அங்கே நீதித்துறையில் அது பெண்டிங்கில் இருக்கும்போது எந்த ஒரு நாட்டிலிருந்தும் போலீஸ் அதிகாரியோ இன்டர்போலோ வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு நீதித்துறையோட பெர்மிஷன் வாங்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து விஜய் மல்லையா கேஸில் கிட்டத்தட்ட 9 வருஷமா 10 வருஷமா நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் முடியல. அது இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து நாடு கடத்தலை. ஆனால் இது அப்படி கிடையாது. இவங்க வந்து அந்த நாட்டு குடியுரிமையை கேட்டிருக்காங்களா, அங்கே தஞ்சம் புகுந்திருக்காங்களா, அங்கே வேறு ஏதானும், அதாவது அந்த நாட்டு நீதிமன்றத்தை அவங்க மூவ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், போனால் கரெக்டாக கொத்தா தூக்கிட்டு வர முடியும். அந்த ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதில் இப்போ எப்படி வந்து முதல்ல வந்து டாஸ்மாக் அதிகாரிகள், அதுக்கப்புறமா இந்த சினிமா படத்துறை இவங்கெல்லாம் மாட்டினாங்களோ, அதே மாதிரி அடுத்த ரைடில் இன்னொரு 10-15 நாளுக்கு அப்புறமா, மேபி 1 மாதத்துக்கு அப்புறமா வரும். அது வரும்போது இன்னும் ரைடு இருக்குது அடுத்தடுத்தது. வாட் டு யூ மீன்? இதெல்லாம் க்ளோஸே ஆகாது. 2026 தேர்தல் வரைக்கும் இது போய்கிட்டே தான் இருக்கும். எப்படி வந்து 2024 மே மாதம் தேர்தல் வரைக்கும் அவங்க வந்து டெல்லியில் நடத்திக்கிட்டே இருந்தாங்களோ, தேர்தலுக்கு 6 மாதம் முன்னால் அந்த மேட்ரு முடிஞ்சே போச்சு. ஏன்னா முதல்வர் உள்ளே போயிட்டார். முதல்வர் வந்து ஆஃபீஸுக்கு போகக்கூடாது, ஜாமீன் வேணும்னு கேட்டார் முதல்வர், டெல்லி முதல்வர். எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணணும், பிரச்சாரம் பண்ணுறது தனி மனித உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து ஜாமீன் கொடுத்தாங்க. கேவலம். நம்ம நீதித்துறை வந்து அவங்களுடைய செயல்பாடு ரொம்பவே கேவலமாக இருக்குது. குற்றம் செய்யப்பட்டவர், குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் செய்தவர் உள்ளே இருக்கிறாரு. அவர் போய் கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டுடுவீங்களா? ஆனால் ஒரு விஷயம், நீ சிஎம் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, எந்த ஃபைல்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து கண்டிஷன் போட்டதுக்கப்புறம் இவர் வந்து வெளியில் வராரு. அதே மாதிரி இங்கே என்ன ஆக போகிறது அப்படின்னு சொன்னால், சில பேர், அதாவது இந்த பணம் இவங்களுடைய பினாமி, அதாவது இந்த ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், இவங்க எல்லாமே யாருடைய பினாமி அப்படிங்கிற அந்த மேட்ரு வரும். முதல்ல வந்து அமலாக்கத்துறை, அதுக்கப்புறமா இந்த சினிமா துறை, அதுக்கப்புறமா அரசியல் இருக்கிறவங்க உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து முதல்வர் வரைக்கும் மேட்ரு போகாது. ஆனால் கண்டிப்பாக மனீஷ் சிசோடியா
மேட்டர் தான் அப்படின்னு நான் உறுதியாக சொல்ல முடியும். என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் இது அங்கே தான் போகுது. இது வந்து கண்டிப்பாக அந்த பாதையை நோக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நான் இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி தமிழக அரசு வந்து இந்த ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க இங்கே ஹைகோர்ட்டில். இதற்கு முன்பு மார்ச் மாதம் நடந்த அந்த ரைடையே வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. அது ஹைகோர்ட்டும் வந்து இல்லை ஒரு கவர்மெண்ட்டே இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. திரும்பவும் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அங்கே கொஞ்சம் டிலே. ஆனால் இப்போ வந்து விரைந்து அதை வந்து முடிக்கணும். ஏன்னா இது வர சம்மர் ஹாலிடேஸ் வர இருக்கு, முன்னாடி விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது எப்படி பார்க்குறீங்க? நேற்று நைட்டு தான் ஃபைல் பண்ண நான் கேள்விப்பட்டேன். நான் கோர்ட் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது நாளைக்கு வருது நினைக்கிறேன். இல்லை, டே டைமில் சொல்கிறேன். டே டைமில் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணேன். நேற்றுக்கு நைட்டு 8 மணிக்கு மேலே தான் அந்த நியூஸே வெளியில் வந்தது. அது வரைக்கும் நியூஸே வரல. அப்போது டே டைமில் எப்போதும் 6 மணிக்கு 5 மணிக்கு தான் பண்ணிருப்பாங்களா? அதுக்கு வந்து வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா கோர்ட் டைமிங்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அந்த விஷயத்தில். பட் இந்த விஷயத்தில் திருப்பி இவங்க வந்து உச்சநீதிமன்றம் போகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு மாதிரி அரசுக்கு ரொம்ப கெட்ட பேர் தான் வரப்போகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாலேயே நீங்கள் உயர்நீதிமன்றம் போனீங்க, உச்சநீதிமன்றம் போனீங்க, உச்சநீதிமன்றத்துலேருந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டு ஆளுநர்ல விஷயத்தில் ஜெயிச்சதுனால உயர்நீதிமன்றம் உங்களை குட்டு வச்சது, அதுக்கப்புறமா வந்து அமலாக்கத்துறைக்கு கோ ஹெட் கொடுத்தது. இந்த மெயின் டைம் இவங்களுக்கு வந்து அந்த 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் வந்து இவருக்கு அந்த 10 மசோதாக்களை வந்து சட்டமாக மாற்றியது. அதுக்கப்புறமா முதல்வரே வந்து வேந்தராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனேயே இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இந்த விஷயத்தில் அதாவது அப்போ வந்து நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்க வேண்டாம். அப்போ சஞ்சீவ் கண்ணா இருந்தார், அதுக்கு முன்னால் டிஒய் சந்திரசூட் இருந்தார், இப்போ வந்து கவை இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் நீதித்துறை வந்து இதை எப்படி அணுக போகிறது அப்படின்னு சொன்னால் பிரைமா ஃபேசி அதாவது இனிஷியலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஊழல் நடந்திருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது ஊழல் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்காக உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கு. அதன்படி இது நடக்கிறது. அப்படிங்கும்போது இந்த முறை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சொன்னதையே திரும்ப சொல்வார்கள் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இன் ஆல் ப்ராபபிலிட்டி தமிழக அரசினுடைய இந்த வழக்கு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் அர்ஜுனா இப்போ ரீசெண்டாக பேசும்போது சொல்லியிருக்காரு, நாங்கள் எப்போதுமே விஜயோட குரலாக நான் சொல்கிறேன், விஜய்கிட்ட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன், நான் அதிமுகவோட எப்போதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, அதிமுக தொடர்ந்து பல தேர்தல்களில் தோற்று போன கட்சி. அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி வரும்போது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம், அதை பற்றிலாம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இதில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னா என்ன, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிற அளவுக்கு அவங்க வந்து இதாகிட்டாங்க, பலவீனப்பட்டு போயிட்டாங்க. அக்டோபர் 27 அந்த மாநாடு நடந்த போது அவங்களுக்கு இருந்த ஆப்டிக்ஸ், அந்த தோற்றம், விளம்பரம், அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு 1.5 மாதம் முன்னால் கோயம்புத்தூருக்கு போனார். கோயம்புத்தூரில் அந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அதே நாள் தான் உதயநிதியும் அதே மாதிரி நானும் ரோட் ஷோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கறி பூசிக்கிட்டு வந்தார் அவர். ஏன்னா இவருக்கு வந்து இவருக்கு வந்தது எல்லாமே வந்து 200 ரூபா கூட்டம் தான். அவருக்கு வந்து உண்மையிலேயே ரசிகர்கள் தான் வந்திருந்தாங்க. அதை விட அது ஒரு மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தித்து அப்படின்னு சொன்னால், அதாவது கட்சியில் வந்து இந்த மாதிரியான அன்ரூலி எலிமெண்ட்ஸ், அனார்கி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கட்டுக்கடங்காமல் எந்த நெறிமுறைக்கும் உட்படாமல் தாந்தோணித்தனமாக திரியும் ஒரு ரசிகர் கூட்டம் தான் இவருக்கு இருக்கிறது அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. நம்ம பார்க்குறோம். அது மீண்டும் உறுதி செய்யப்பட்டது மதுரையில் வந்து அவர் போகிறாரு. விமான நிலையத்தில் அவர் வரும்போது என்ன ரகலை நடந்ததுங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. அந்த பேரிகேட்ஸ் எல்லாம் கூட பரட்டி விட்டாங்க, பூச்செடிகள் எல்லாம் காமித்தி போட்டுட்டாங்க, செப்பல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 செருப்புகள் அங்கேயே கிடந்தது. அதுக்கப்புறமா பால் பீச்சுறாங்க, அதாவது பால் பாக்கெட் எடுத்து இப்படி பீச்சுறாங்க. ஓ மை காட், இது மாதிரியான ஒரு வெறித்தனம் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல சார். எம்ஜிஆர் மேலே கூட யாருமே பால் பீச்சுன மாதிரி எனக்கு தெரியாது சார். எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு வெளியில் ஒரு 20 பேர் எப்போவுமே நின்றுட்டு இருப்பான். தலைவர் வருவார், பார்க்குறான். அவர் வருவார், அம்பாசடர் காரில் ஏறுவார், உட்காருவார், போகும்போது கை காமிச்சிட்டு போகிறார், அவ்வளோதான். அதுவே அவங்களுக்கு பெரிய ஜென்ம சாபல்யம் மாதிரி நினச்சிக்குவாங்க, ஐயோ எம்ஜிஆரை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் பால் பீசுறதுங்கிறது என்ன சார் இது? ரொம்ப அயோக்கியத்தனமா இல்லையா? ரொம்ப அதாவது தமிழ்நாடு என்னமோ இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எந்த மாதிரியான பகுத்தறிவு?
இவருடைய ஐகான், அந்த 5 ஐகானில் வந்து ராமசாமி நாயக்கரும் ஒரு ஐகான் தான். அவர் தான் என்னமோ பகுத்தறிவு நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா மாதிரி விஜய் சொல்கிறாரு. அப்போது இவருடைய ரசிகர்கள் இதை எப்படி ரசிகர்களுடைய செயலை இது வந்து பகுத்தறிவான செயல்னு அவர் சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா புரோட்டோக்கால், செக்யூரிட்டி புரோட்டோக்கால் அது வராது. அதே மாதிரி அந்த ரிவால்வர் காமிச்சது, அந்த இன்பராஜ் அப்படிங்கிறவருடைய தலைக்கு நேராக ரிவால்வர் காமிச்சு, இதெல்லாம் ரொம்ப சட்டத்திற்கு புறம்பான சமாச்சாரம். இந்த 2 நிகழ்ச்சியில் என்ன எடுத்து அப்படின்னு சொன்னால், விஜயனுடைய அந்த விஜய் ஓரளவுக்கு ஒரு நல்ல அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இமேஜ் பயங்கரமாக டேமேஜ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அதை ரிசர்வேட் பண்ணுறதுக்கு, அதாவது அதை புதுப்பிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, பணத்தை கொடுத்து சில கருத்து கணிப்புகள்லாம் நடத்தினாங்க. முதல் கருத்து கணிப்பில் வந்து அவருக்கு வந்து 120 இடங்கள் கிடைக்கும்னாங்க. இன்னொரு கருத்து கணிப்பில் வந்து 35% கிடைக்கும், டிஎம்கேக்கு 30% கிடைக்கும், ஏடிஎம்கேக்கு 27% கிடைக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? 35% எப்படி கிடைக்கும்? உங்ககிட்ட 234 தொகுதிகளில் ஆள வைக்கிறதுக்கே இடம் கிடையாது, கட்டமைப்பு கிடையாது. அதாவது உங்களுடைய கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த வைஷ்ணவிலேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் வந்து இப்போ உண்மையை உணர்ந்து கொண்டு விட்டார்கள். தே ஆர் நவ் டிஸ்இல்யூஷன்ட் வித் த லீடர்ஷிப்பு பார்ட்டி. அந்த பார்ட்டியை விட்டுட்டு வெளியில் வரலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதுவும் சொல்கிறாரு. நாங்கள் இப்போ தொடர்ந்து இனிமேல் அடுத்த 3 மாதத்தில் நாங்கள் வந்து பிரச்சார பயணம், சுற்றுப்பயணம் போகிறதுக்காக இருக்கோம். அதுக்கு முன்னால் வந்த கெட்ட பேரை நீங்கள் தொடச்சி எறியணும். அது அவ்வளோ ஈஸியாக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒட்டிக்கிச்சு, அணில் கட்சின்னு ஒட்டிக்கிச்சு, பாண்டிச்சேரி கட்சி அப்படின்னு ஒட்டிக்கிச்சு. சின்ன குழந்தைங்களுடைய பாண்டிச்சேரி கட்சினா புசி ஆனந்த் வச்சு சொல்கிறீங்களா? ஆமாம், சின்ன குழந்தைங்களோட கட்சின்னு ஒட்டிக்கிச்சு. புசி ஆனந்தெல்லாம் ஒரு பெரிய தலைவர் அணி வேற வச்சிருக்காரு. குழந்தைகள் அணி வேற, குழந்தைகள் தான், குழந்தைகள் கட்சின்னு தான் நான் சொல்லுவேன். சின்ன குழந்தைகள்லாம் அம்மா அப்பா விளையாடுற மாதிரி இந்த பசங்க வந்து அரசியல் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். அந்த பிம்பம் தான் இன்னைக்கு அவருக்கு இருக்கு. அதுக்கு தான் நான் வந்து திருப்பி சொல்கிறேன், பிரசாந்த் கிஷோர் கூட இவருக்கு எவ்வளோதான் அட்வைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. பிரசாந்த் கிஷோர் முதல்லயே சொல்லியாச்சு, உனக்கு 10% தான், அரவுண்டு 10% தான், 9%ஓ 11% இருக்கும், அவ்வளோதான். நீ வந்து முதல்வரெல்லாம் ஆக முடியாது, 150 ஜெயிக்க முடியாதுன்னு முதல்லயே சொல்லியாச்சு. நான் வந்து பீகாரில் என்னுடைய ஜன் ஸ்வராஜை நான் வந்து போட்டி போடுவேன், அதுக்கப்புறமா வரேன், நவம்பர் டிசம்பருக்கு அப்புறமா நான் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் பீகாரில் அங்கே முடிச்சுட்டு கண்டிப்பாக இங்கே வருவார், வந்துட்டு இவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே வருவாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அவருக்கு நன்னாவே தெரியும். அவர் வந்து பிரசாந்த் கிஷோர், நீங்கள் வந்து அவருடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கிற, ஓரளவுக்கு சாதித்து காட்டிய கட்சியை மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமே தவிர, நேற்றுக்கு ஆரம்பித்த கட்சியை நாளைக்கு வந்து சீஃப் மினிஸ்டராக உட்காந்து வைப்பேன்னு அவரால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் முட்டாள் கிடையாது. அந்த அளவுக்கு விஜயும் என்டி ராமராவ் கிடையாது. 10 மாதத்தில் ஆட்சி பிடிச்சார் சார் அவர். எப்பேற்பட்ட கில்லாடி பாருங்க. இவர் கூட எம்ஜி ராமச்சந்திரன் கூட 72 கட்சி ஆரம்பித்து 77 தான் அவருக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து நாளைக்கு பண்ணிடுவார் அப்படிங்கிறது பிரசாந்த் கிஷோர் நினைக்கல. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்குது. நாங்களும் இருக்கோம், கட்சியில் இருக்கோம், அரசியல் களத்தில் இருக்கோங்கிறது காமிச்சிக்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து சுற்றுப்பயணம் போகும்போது, அதாவது உல்லாச பயணம்னு பேர் வருது எனக்கு, சுற்றுப்பயணம், உல்லாச பயணம் சொன்னாலும் இங்கே பாம்பேக்கு போய்ட்டு பாம்பேலேருந்து நடிகைகள் கூட வெளிநாடு போகிறது தான் உல்லாச பயணம். இது வந்து சுற்றுப்பயணம், மக்களை பார்ப்பதற்கு, மக்களை சந்திப்பதற்கு. பரந்தூர் மாதிரி நீங்கள் மேலே நின்றுக்கிட்டு பண்ண முடியாது. அண்ணாமலை மாதிரி கீழே இறங்கி ஜனங்களாக நடக்கணும். அது இவரால் முடியாது. முதல்ல அவரோட ரசிகர்கள் முதல்ல அதுக்கெல்லாம் இடம் கொடுப்பாங்களா? அவர் வந்து ரசிகர்கள் இடம் கொடுப்பாங்களா? இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் இவங்க என்னதான் பண்ணினாலும், முட்டி மோதினாலும் கூட, எவ்வளோ முக்கினாலும் கூட, அன்னைக்கு வந்து 4% 5% தான் சொன்னேன். இன்றைக்கி கூட உங்களுக்கு 4-5% இருக்கலாம். அப்போ தான் பிரசாந்த் கிஷோர் அவருக்கு சொல்லுவார், உன்னுடைய கொள்கை எல்லாத்தையும் மூடி வைய, டிஎம்கேயை வெளியில் ஏற்றணும், வெளியில் அனுப்பணும், நீ வந்து ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணிக்கன்ட்டு அவர் சொல்லுவார். அப்போது அவர் அங்கே வருவார். அது வரைக்கும் ஆதவ அர்ஜுனா சொன்னது தான், விஜய் சொன்னது தான் கண்டினியூ ஆகும். ஆனால் நவம்பரில் இது கம்ப்ளீட்டாக மாறிடும்.